ஜெயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அரசை நடத்துவது அப்படிங்கிறது சும்மா ரீல்ஸ் போடுற மாதிரி ஈஸி இல்லை. இந்த கீர்த்தனை மாட்டுறாங்கல்ல, தனக்கு வந்து ஒரு வெயிட்டு கொடுக்கும்ன்ட்டு தான் அவங்க நினச்சாங்க. கடைசியில் முடிஞ்சது எப்படி இருக்குது? இப்படி தான் போகும். அது இது வந்து ஒரு ஆரம்பகட்ட உற்சாகத்தில் இருக்கும். அவங்க சுறா படத்தே சூப்பர் படம்னு தான் ரசிகன் சொல்லுவான், மக்கள் சொல்லணும்ல. அதனால் அது ஒரு பேராசை அது. பட் நான் அதை வரவேற்கிறேன். தாவேக்காரர்கள் இது மாதிரி நிறைய பேசணும் அப்படின்னு நான் அப்படி பேசினா நல்லாயிருக்கும், நமக்கும் பொழுது போகும். இங்கே வெளியில் இருக்கவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க, சாதாரண ஜனங்க. அதனால் அது ஒரு நல்ல மாற்றம்னு நினைக்கிறேன். இந்த மாற்றம் அப்படியே தொடரணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க 100 நாள் வேலை திட்டத்துக்கான பெயர் மாற்றப்பட்டிருக்கு, 40% நிதியை மாநில அரசுகள் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. இந்த ஒரு பிரச்சனையில் தாவேக்கா பெருசாக பேசலை. அடுத்து தொடர்ச்சியாக குற்ற சம்பவங்கள் நடக்குது. முழுசாக பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணாதனால ஒரு விவசாயி மன உளைச்சலில் உயிரிழந்திருக்காரு. இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைகளில் தாவேக்கா கோட்டை விட்டுட்டு இருக்கா? இல்லை, கோட்டையெல்லாம் விடலை. அவங்களுக்கு எது ஓட்டை கொண்டு வருமோ அந்த வேலையை மட்டும் செய்கிறாங்க. அவங்க மெனக்கெட விரும்பலை, அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து அவங்க எப்போ நிறுத்துவாங்கன்னா, இந்த ப்ளேம் பாலிட்டிக்ஸ் இர்ரெலவெண்ட் ஆகும் இல்லையா, அது மக்களை கடுப்பேற்றி இது சரிப்பட்டு வராது, என்ன இவ்வளோ அல்பத்தனமாக நடந்துக்கிறாங்கன்னு ஜனங்க தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தும் வரை அவங்க இதைத்தான் தொடருவாங்க. ஏன்னா இந்த பஞ்ச் டயலாக் பாலிட்டிக்ஸ்லையும் இதை போல் இந்த ஃபேக் நியூஸ் பாலிட்டிக்ஸ்லையும் அவர்கள் ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். அது ஒரு சக்ஸஸ் மாடலாக அவங்க நிரூபிச்சிருக்காங்க. அந்த மாடல் ஆக்டிவாக இருக்கிற வரைக்கும், அதிலிருந்து பெனிஃபிட் வர்ற வரைக்கும் அவங்க இதை பயன்படுத்துவாங்க. மாட்டுக்காரன் பால் கறக்கிற மாதிரி தான். மாடு உதைக்கிற வரை அல்லது பால் வர்றது நிற்கிற வரைக்கும் பால் கறக்கிறவங்க பால் கறப்பாங்க. இதுதான் யதார்த்தம். ஒரு பால் வியாபாரியோட இது. இவங்களும் அப்படி தான். இந்த மாடு இதை வச்சுட்டு பால் கறக்கலான்றது வரைக்கும், ஆதரவு பெற முடியுன்றது வரைக்கும், இதை நடத்துகிற வரைக்கும், நமக்கு மக்கள்கிட்ட ஒரு சப்போர்ட் இருக்குங்கிற வரைக்கும் அவங்க இந்த சிஸ்டமை நிறுத்த போகிறதில்ல. ஏன்னா சட்டம் ஒழுங்கு இது எல்லாத்துலேயும் அவங்க பெருசாக மெனக்கடலை அலட்டிக்கலைங்கிறது பட்டவர்த்தனமாக தெரியுது. எந்த நம்பிக்கைன்னா பழிய போட்டுடலாம். இப்போ டிவிக்கு சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் என்ன பேசுகிறாங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். லா அண்ட் ஆர்டருக்கு கவர்மெண்ட் என்னங்க பண்ண முடியும்? அரெஸ்ட் பண்ணுறாங்களான்னு பாருங்கள், அவ்வளோதானே என்னால் பண்ண முடியும்னு சொல்லி டிவிக்கு ஆதரவாளர்களோட பேட்டியெல்லாம் அப்படி தான் வருது. இதை தான் எல்லா காலத்துலேயும் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் டிஎம்கே ஆட்சியிலையும் ரொம்ப சீக்கிரமே குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டது நடந்தது. 2 நாளைக்குள்ள பல வழக்குகளில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டாங்க. கோவை சிறுமி வழக்கில் கூட குற்றவாளிக்கு சீக்கிரம் தண்டனை தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ வரைக்கும் அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு தெரியல. ஆனால் அந்த கோவை சிறுமி வழக்கில் டிவிகே சப்போர்ட்டர்ஸ் என்ன பேசுனாங்க? அந்த அம்மா குடிக்குதுன்னு பேசுனாங்க. அந்த அம்மா வீட்டில் குடிச்சிட்டு படுத்திருந்ததுன்னு பேசுனது அவங்க சப்போர்ட்டர்ஸ் தான் பேசுனாங்க. அது எப்படி? அது லாஜிக்கலாக மக்கள் என்ன கேட்டிருக்கணும் சாதாரணமாக பார்க்குறவங்க? அந்த அம்மா அப்படின்னா அம்மா குடிக்கிறாம்மான்னா குழந்தைய தூக்கிட்டு போயிடணும் ஒருத்தன். பாதுகாப்புக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்? இப்போ அப்பாவோட இருக்குது குழந்தை, அப்பா குடிச்சிருக்காரு, அம்மா வேலைக்கு போயிருக்காங்க, அப்பா குடிச்சிருக்காருன்னு சொல்லுவீங்களா? இந்த பழக்கத்தை அவங்க இன்னும் மாற்றலைல்ல. ஸோ இதை அவங்க மாற்றிக்க போகிறது இல்லைன்னா பிரச்சனை டிவிகேவோடது அல்ல. இந்த என்டர்டெயின்மெண்ட்டை அரசியலோடு மிக்ஸ் பண்ணி அதிலிருந்து ஒரு ப்ளஷரை பெரும் மக்கள் இருக்கிற வரை அவங்கள நோக்கி தான் அரசியல் நடத்துவாங்க. ஏன் பாஜக இஸ்லாமியர்களோட உரிமையும் கிறிஸ்தவர்களோட உரிமையும் பேசுறதில்ல? அவங்க ஓட்டு அவங்களுக்கு தேவையில்லை இல்லையா? அதானே கணக்கு. அதனால தான் அவங்கள புறக்கணிக்கிறாங்க. அவங்களுக்கு எதிராக எதை வேணால் செய்யலான்றாங்க. அவங்கள ஒரு எதிரியாக காட்டுறாங்க. தாவேக்கா தமிழ்நாட்டில் இருக்கிற என்டர்டெயின்மெண்ட் அடிக்ட் ஆகிருக்காங்க இல்லையா, அவங்களோட ஓட்டு நமக்கு போதும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த சட்டம் ஒழுங்கு ஒரு பிரச்சனை கிடையாது, வேலைவாய்ப்பின்மை ஒரு பிரச்சனை கிடையாது, உள்கட்டமைப்பு மோசமாக இருக்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் இல்லைங்கும்போது அவங்க ஏன் அதுக்கான ஒரு அரசியல் நடத்தணும்? சிக்கல் அந்த கட்சியில் இல்லை. அந்த கட்சி மோசமான சூழலை பயன்படுத்தி கொள்கிறது. பிரச்சனை கிரவுண்டில் இருக்குது. கம்ப்ளீட்டாக வெறுமனே பொழுதுபோக்கு மட்டுமே போதும், எனக்கு சீரியஸாக எதுவும் வேண்டாம், சென்சிபிளான எந்த கண்டென்ட்டும் எனக்கு தேவையில்லை, நான் சும்மா வைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு பொழுது அண்ணன் எப்படி இருக்காரு அப்படி இருக்காரு பஞ்ச் டைலாக் பேசுகிறத மட்டும் எனக்கு போதும், எனக்கு கடினமான அரசியல் வேணான்னு சொல்கிறவங்கள பயன்படுத்திக்கிறாங்க அவங்க, அவ்வளோதான்.
ஒருவேளை இதை இப்படி பார்க்கலாமா? விஜய் அவர்கள் எக்கச்சக்கமான தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிச்சிருந்தாரு. சிலதை தான் நிறைவேற்றிருக்காரு, சிலதை இன்னும் அறிவிக்க தான் செஞ்சிருக்காரு. இதெல்லாம் இன்னும் நிறைவேற்றலையேன்னு விஜய் மேல மக்கள் அதிருப்தியில இருந்தாங்க. ஒருவேளை அதை மடைமாற்றம் பண்றதுக்காக இந்த மாதிரி பாலிடிக்ஸ் பண்றாரு. நிச்சயமா மடைமாத்துறது தான் அவங்க செய்வாங்க. நீங்க வேணா முன்பே அவர் சொல்லிட்டாரு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னாரு. கொஞ்சங்கிறது எவ்வளவு? 20 வருஷம் கூட கொஞ்சம் தான் ஒரு நீண்ட காலத்தில் பார்க்கும்போது. மோடி சொன்னார்ல 5 வருஷம் டைம் கொடுங்கன்னாரு. 5 வருஷம் கழிச்சு என்ன சொன்னார்? அடிப்படை பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டோம், இன்னொரு 5 வருஷம் டைம் கொடுங்கன்னாரு. அடுத்த 5 வருஷம் வந்தபோது என்ன சொன்னார்? 2047 வரைக்கும் டைம் கொடுங்கட்டார். ஏன்னா 2047 இவர் 2014 சொன்னவன் எவனும் 2047 ஆக்டிவாக இருக்க போகிறதில்ல. பாதி பேர் செத்து போயிடுவான், பாதி பேர் மற்ற பிரச்சனையில மறந்துடுவான். அதுக்கு அடுத்து பிறந்தவங்களுக்கு வந்து மோடி 2014 என்ன சொன்னார்னே தெரியாது. 2000 பிறந்தவங்களுக்கு 2014 என்ன சொன்னாங்கன்னே தெரியாது. அவர் வந்து கோல் போஸ்ட்டை மாற்றிக்கிட்டே போவார். இவங்களும் அதே தான் பண்ணுவாங்க. வாக்குறுதி, நீங்கள் விவசாயிகள் போராட்டம் நடக்குதுல்ல, பயிர்க்கடன் தள்ளுபடின்னு இவங்க சொன்னாங்க. வந்த பிறகு என்ன சொன்னாங்கன்னா அதில் ரொம்ப குறைவான பலன் இருக்கிற மாதிரி பயிர்க்கடன் தள்ளுபடியே பண்ணுறாங்க. ஆனாலும் விவசாயிகள் போராட்டம் நடக்குது. விவசாயிகள் போராட்டம் நடக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு? சிலரின் தூண்டுதலால் விவசாயிகள் போராடுறாங்கன்றாரு. பட் விவசாயிகள்ங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு சின்ன செக்ஷன். மற்றவர்கள் விவசாயிகளுக்கு ஆதரவாக நிற்கும் போது தான், நீ ஏன் சொன்னதை செய்யலைன்னு கேட்கும்போது தான் அவங்க அதை செய்யறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாளை பின்ன எல்லினோ மேலே பழி போடுவாங்க. ஐயோப்பா வந்து பாருங்கள் எல்லினோ வந்துருச்சு, நான் என்ன பண்ணுறது அப்படிம்பாங்க. இதை மாதிரி ஏதோ ஒன்று மேலே பழி போட்டுக்கிட்டே போவாங்க. எப்போ இது ஸ்டாப் ஆகும்? அவங்க சொன்னதை செய்ய மாட்டாங்க. நான் உறுதியாக நம்புகிறேன். அவர்கள் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்ற மாட்டார்கள், நிறைவேற்ற முடியாது. 2-3 காரணம் இருக்குது. சில காரணங்களுக்கு இவங்க பொறுப்பு, சில காரணங்களுக்கு இவங்க பொறுப்பு இல்லை. அதை வேணால் ஒத்துக்கலாம். பட் இவர்கள் சொன்ன வாக்குறுதி எல்லாமே நிறைவேற்றத்தக்கது அல்ல. இப்போ கூட மேகதாது அணை தொடர்பா ஒரு குழு அமைக்கிறது கூட சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வரைக்கும் அதை அமைக்கலை. அதையும் கூட அதில் அன்புமணியை கூப்பிட்டு பேசியிருக்காங்கல்ல, அது ஒரு திருமாவளவனுக்கு காட்டுற சிக்னல். உங்களை நம்பியெல்லாம் நான் இல்லை, எனக்கு பாமக இருக்குது அப்படிங்கிற ஒரு சிக்னல். அந்த செய்தி கூட தாவேகா தரப்பிலிருந்து எப்படி வந்ததுன்னு பாருங்கள். இந்தந்த விஷயங்கள் பேசுனாங்க, அன்புமணியினுடைய பரிந்துரை இது, அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது இது அப்படின்னு ஏதாவது செய்தி வந்துச்சா? புஷி ஆனந்த் வாசலுக்கே போய் வரவேற்றார். அமைச்சரோட சீட்டில் உட்காராமல் அன்புமணி பக்கத்தில் உட்கார்ந்தார். அன்புமணி போய் அமைச்சர் சீட்டில் உட்கார வச்சாங்க. அதில் சௌமியா அன்புமணியோட ரியாக்ஷன் இப்படி இருந்தது. இதான செய்தியாக வந்துச்சு. நான் ஏன் என்டர்டெயின்மெண்ட்னு திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா இதை கவனிங்க. இதில் அன்புமணி சொன்னது இது, அரசாங்கம் அதை ஏற்றுட்ருக்கு, அந்த மாதிரி எந்த பேச்சும் வரல. அப்போது இது போதும்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த எந்த விஷயங்கள்லையும் அவர்கள் அரசியல் ரீதியாக பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்வார்களே தவிர ப்ரொடக்டிவாக எதுவும் நடக்க வாய்ப்பில்லை. அதிர்ஷ்டவசமாக சிலது நடக்கலாம். ஒரு அரசியல் ஒன்று சொல்லுவாங்க, கழுதையை கொண்டு வந்து நிறுத்தினாலும் கூட அட்மினிஸ்ட்ரேஷன் அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும். முக்கியமான முடிவெடுக்க தான் உங்களுக்கு ஒரு தலைமைன்னு ஒன்று வேணும். மற்றபடி வாத்தியாருக்கு சம்பளம் வந்துக்கிட்டே இருக்கும், வரி வசூல் பண்ணுறவங்க வரியை வசூல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பொதுப்பணித்துறை மெயின்டெனன்ஸை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் சரியாக நடக்குதான்னு பார்க்குறதுக்கும் இதில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கும் புதுசாக ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் தான் ஒரு அரசு வேணும். மற்றபடி எல்லா வேலையும் அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது அப்படிங்கிறது மக்களினுடைய நெருக்கடியிலிருந்து தான் சாத்தியம். பட் ஸ்டில் அவர்கள் இந்த 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 என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட்டை வச்சு மட்டும் அரசியலை நடத்த முடியும், ப்ளேம் பாலிட்டிக்ஸை மட்டும் வச்சு நடத்த முடியும்னு நம்புகிறாங்க. அது ஒர்க் அவுட் ஆகிற வரை அதைத்தான் அவங்க தொடருவாங்க. எனக்கு பெரிய நம்பிக்கை எதுவும் கிடையாது. தாவேகா தலைமையில இப்போ ஒரு புதிய கூட்டணி அமைய போகுது, அதுக்கு ஒரு பேர் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 4 கட்சிகளை சேர்த்து ஒரு கூட்டம் ஒன்று நடத்தியிருந்தாரு முதலமைச்சர் விஜய். ஒருவேளை திமுகவை இதன் மூலியமா ஓரங்கட்டிட்டாங்களா அல்லது முடிச்சுட்டாங்களா? திமுகவை முடிச்சிடுறதுங்கிறதுல இது ரொம்ப ரொம்ப விளையாட்டுத்தனமான ஒன்று. ஓவர் கான்ஃபிடென்ஸில் வர்ற வார்த்தை. இந்த கஞ்சா அடித்தவங்கலாம் என்னால் எல்லாமே முடியும், நான் ஹெலிகாப்டர் வாங்குவேன்னு சொல்லுவாங்க. அது மூளையை அது வந்து ஒரு மாதிரி டெலிவிஷன் மாதிரி ஒன்று உருவாக்கிறோம். இது அந்த மாதிரியான ஒன்று. இந்த ஓவர் எக்ஸைட்மெண்ட்டில் பேசுகிறது திமுக முடிக்கிறதுங்கிறது இல்லை. அதை விட டிஎம்கே வேறொரு கூட்டணியை உருவாக்கலாம் அல்லது ஏதோ ஒன்று அவங்க கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது வரப்போகிற நாட்களில். பிரச்சனை உங்களால் கம்யூனிஸ்டுகளையும் விசிகாவையும் திருப்திப்படுத்துகிற மாதிரி அல்லது அவங்களோட கோரிக்கையை நிறைவேற்றுற மாதிரி ஒரு அரசியலை நடத்த முடியாது. சிக்கல் தாவேகாவுக்கு தான். பாமக உள்ளே கொண்டு வந்தால் விசிகாவை துரத்தணும். ஆனால் அவங்களுக்கு தேவைப்படும்.
இதை விட வலுவான ஒரு காஸ்ட் பாலிடிக்ஸ் நடத்தும்போது அது தேவைப்படும் அப்படின்னு அது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது. கம்யூனிஸ்டுகளை இவங்களோட செயல்பாடுகள் கம்யூனிஸ்டுகளை இரிட்டேட் பண்ணும். அரசை ஆதரித்தால் கம்யூனிஸ்டுகள் தங்களுடைய சப்போர்ட்டர்ஸை இழப்பாங்க, தன் கட்சியில் இருக்கிறவங்களே இழப்பாங்க. தாவேக்காவை எதிர்த்தால் இவங்களை விட்டு வெளியில் வரணும், டிவிக்கை விட்டு வெளியில் வரணும். ஸோ தன் கூட்டணியை காப்பாற்ற முடியாத நிலைமையில் இருக்கிறது இன்னைக்கு. திமுக இழந்துருச்சு, தன்னுடைய எல்லா கூட்டணி கட்சிகளையும் அநேகமாக இழந்துருச்சு. அது வேற. இப்போ அவங்க தனியாக அந்த ஃபைட்டை நடத்தி ஆகணும். இனி மேற்கொண்டு ஒன்று உருவாக்கணும், அவங்களுக்கு இது இருக்குது. பட் இப்போ உங்களுக்கு வந்து சேர்ந்த திமுக 9 வருஷம் ஒரு கூட்டணியை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி அதன் பிறகு இழந்திருக்காங்க. திரும்ப வரும்போது அவங்க ஏதோ ஒன்று பண்ணலாம். நீங்கள் வந்து சேர்ந்து 40 நாளைக்குள்ளேயே, அதாவது விசிகாவை இரிட்டேட் பண்ணுற மாதிரியான நடவடிக்கையை பாமகவை கூப்பிட்டு அவங்க பண்ணுறாங்க. கம்யூனிஸ்டுகள்லேயே பெரும்பாலான ஆக்டிவிஸ்ட்டுங்க வெங்கடேசன் ஆதரிக்கிறாரு, மற்றவர்கள் அவ்வளோவா ஆதரிக்கலை. சமூக ஊடகங்களில் ஸ்ட்ராங்காக இருக்கிற வெங்கடேசன் ஆதரிக்கிறாரு, பிற சமூக ஊடகங்களில் இருக்கிறவங்க ஆதரிக்கலை. முத்தரசன் அப்படியே நேர் எதிராக ஒன்று பேசுகிறாரு, வீரபாண்டியனுக்கு நேர் எதிராக முத்தரசன் பேசுகிறாரு. கூட்டணி சிக்கலில் இருக்கிறது தாவேக்கா தான். என்ன பண்ணிட்டீங்கன்னு நான் கேட்குறேன். அப்பட்டமா தெரியுது நீங்க நடிக்கிறீங்க, ரீல்ஸ் ஆட்சி நடத்துறீங்கன்ட்டு. ஏதாவது ஒரு இடத்துல முதலமைச்சரா இருக்கிற ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு கண்ணியத்தோட நடந்திருக்காரா ஒரு இடத்துல இது வரைக்கும்? அது சட்டமன்றமா இருக்கட்டும், இல்லைன்னா அவர் கொஞ்சம் வந்ததே கொஞ்சம் தான், அந்த வந்த இடத்துல எப்படி நடந்துக்கிறாரு அவர்? கொஞ்சம் நீங்க செய்யற செயல் எல்லாமே அப்பட்டமா எல்லாத்தையும் வரம்பு மீறி போறீங்க. இன்னைக்கு பல லட்சம் பேர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சுட்டு பல லட்சம் பேர் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதிட்டு பல தடவை எழுதி உட்காந்துனுக்குறான், அரசு வேலை கிடைக்கல. ஒரு நடிகனை பார்க்க ஒரு கூட்டம் வருது, அதுல ஒரு கூட்ட நெரிசல் ஏற்படுது, அதுல மரணம் வருது. அந்த மரணத்துக்கு அந்த நடிகன் முதலமைச்சர் ஆனா அரசு வேலை கொடுப்பீங்கன்னா இது நீங்க அடுத்து இன்னொரு நடிகர் வருவாரா? அந்த நடிகர் கட்சி ஆரம்பிக்கும் போது அப்போ ஏதாவது அவர் வேலை கொடுப்பாரு. அப்புறம் எதுக்கு படிக்கணும்? படிக்கவே தேவையில்லையே. நேராக சினிமாவுக்கு போய் ஸ்டார் கட்டிட்டு பேனர் கட்டிட்டு பிளாக்ல டிக்கெட் வித்துட்டு நேராக அப்படி போயிடலாம, ஈஸியாக அந்த இடத்த போய் அடைஞ்சிடலாம். அதுக்காக அவன் கஷ்டப்பட்டு உயிரை குத்து படிச்சுன்னு இருக்கான். எதை முன்னுதாரணமா நீங்க காட்ட போறீங்க சொல்லுங்க மக்களுக்கு? அடுத்த தலைமுறைக்கு என்ன? நீ நடிகனா இருந்து என்ன வேணா பண்ணிட்டு போங்க, நாங்க எதுவுமே கேட்கல. தமிழ்நாட்டோட முதலமைச்சருங்க நீங்க. இது ஒரு முன்னுதாரணமா ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன். நாளைக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு ஊர்லையும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வச்சிங்க, வேற ஒரு நடிகருக்கு வருதுன்னு வச்சிங்க, அப்போ இதே மாதிரி அரசு வேலை கொடுப்பீங்களா? எதை நீங்க முன்னுதாரணமா சொல்ல போறீங்கன்னு கேட்குறேன். கரூர்ல முதலமைச்சர் விஜய் பேசின அடுத்த 5வது நிமிஷம் இடைத்தேர்தலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை போட்டிருக்காங்க. இதுக்கு திமுக தான் சதி பண்ணியிருக்காங்கன்னு தாவேக்கா தரப்பினர் சொல்றாங்க. இல்லை, நீங்க தடை விதிக்கிறதுன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்களேன். இன்னைக்கு இருக்கிற நீதிமன்ற இதில் யாராலையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஒன்று, குதிரை பரத்தை ஈடுபடுறது ஜோசப் விஜய் தானே, அதை எப்படி உங்களால் மறுக்க முடியும்? இதில் நாங்கள் என்ன பண்ணோம்? ஜோசப் விஜய்க்கு பசி எடுக்கலனாலும் திமுக தான் காரணம்னு வர, அடுத்தது தூக்கம் வரலைன்னா நாங்கள் தான் காரணம், தலைவலிக்கு தான் நாங்கள் தான் காரணம், கால் வலிக்கு தான் நாங்கள் தான் காரணம், அந்த மாதிரி சொன்னாலும் சொல்லுவீங்க. ஆச்சரியத்துக்கு ஒன்றும் இல்லை. ஏங்க நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரியுது. உங்கள் ஆட்களே வெளில சொல்கிறாங்க. மொத்த பிரச்சனையும் திசை திருப்பின்னு இருக்கீங்க. என்ன செய்யறீங்க மக்களுக்காக? நீங்க என்ன செய்வீங்க? இந்த 50 நாள் சொல்லுங்க, ஒண்ணுமே செய்யல. காலையில வந்துட்டாரு, சாப்பாடு எடுத்துன்னு வந்துட்டாரு, அவர் கையாலேயே சாப்பாடு சாப்பிட்றாரு, அவரே தண்ணி குடிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு சாதனையா? இந்த 50 நாள்ல குறைந்தபட்சம் மக்களுக்காக நீங்க செய்த ஒண்ணு சொல்லுங்க. இல்ல, ஏன் இந்த கேள்வி தாவேக்கா தரப்பினர் எழுப்புறாங்க அப்படின்னா, திமுக, அதிமுக, பாஜகன்னு தனித்தனியா ஆளுநரை சந்திச்சு குதிரை பேரம் நடத்திருக்காங்கன்னு புகார் கொடுத்திருக்காங்க. அதுலயும் திமுக தான் ரொம்ப மும்முரமா ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே. இல்லை, நீங்கள் இன்னைக்கு மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சி திமுக தான். இப்போ இந்த ஆட்சிக்கு இந்த 50 நாள் இருக்குல்ல, இந்த 50 நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய் அவர்கள் எல்லா இடத்துலையுமே மக்களை பற்றி சிந்திக்கிறதே இல்லை. ஒன்று. ரெண்டாவது, தன்னுடைய இன்ஸ்டா ரீல்ஸுக்கும் தன்னுடைய சோஷியல் மீடியாவுடைய ஆக்டிவிட்டிக்காக மட்டும்தான் பண்ணுறாங்க. ரெண்டாவது தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளில் பேஸாக பார்க்கும்போது மின்சார பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை, மின்வெட்டு பிரச்சனை. ரெண்டாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது.
மூணாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தாவேக்காரங்க பண்ணுற அட்ராசிட்டியை வந்து தாங்க முடியல. இது எல்லாத்தையும் மறைச்சு அவர் என்ன பண்ணுறாருன்னா குதிரை பரத்தில் ஈடுபட்டு தன்னுடைய ஆட்சியை தக்க வச்சுக்கணுன்றதுக்காக போராடுறாரு. ஒன்று. அதில் வந்து நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா தார்மீக அடிப்படையில் எங்களுக்கான கடமைன்னு ஒன்று இருக்குது. திமுக வந்து ஆளுங்கட்சியாக இருக்கோ எதிர்கட்சியாக இருக்கோ அது செகண்டரி பிரச்சனை. நாங்கள் பார்க்காத வெற்றி கிடையாது, தோல்வி கிடையாது. நாங்கள் உச்சத்துலேயே இருந்திருக்கோம், 2 எம்எல்ஏவோட இருந்திருக்கிறோம் கட்சியில். 13-14 வருஷம் ஆட்சிக்கு வராமையும் இருந்திருக்கிறோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து ஒரு இயக்கம் திமுகன்ற ஒரு இயக்கம். திமுக காலகட்டங்களில் உருவாக்கப்பட்ட நிறைய கட்சிகள் வந்து இந்தியாவில் இன்றைக்கி காணாமல் போயிருக்கு பல மாநிலத்தில். ஆனால் இன்றைக்கும் திமுக இருக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் திமுகவுடைய செயல்பாடு. நாங்கள் குறிப்பாக சொன்னால் மாநில உரிமை வருது, மொழி உரிமை அப்படி இருக்குன்னு சொன்னால் அது திமுக ஆட்சியில் இருக்கோ இல்லை எதிர்கட்சியாக இருக்கும். ஆளுநர் ஆய்வு பண்ணுறாருன்னு சொன்னால் நாங்கள் தான் முதல்ல கண்டன அறிக்கை கொடுத்துருக்கோம். நீங்கள் எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சிலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆளுநருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டி கைதாயிருக்கோம் நாங்கள். ஸோ எங்களுக்குன்னு செயல்பாடுன்னு ஒன்று இருக்குது. நாங்கள் எந்த காலகட்டங்கள்லையும் வந்து மாநில உரிமை சார்ந்து மொழி சார்ந்து நாங்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சிலாம் பார்க்க மாட்டோம். பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு நாங்கள் இருந்தது கிடையாது. இது வரலாறு நான் சொல்கிறது. ஜோசப் விஜய் அவர்கள் குதிரைப்பேர ஈடுபட்டு அதிமுகன்னு ஒரு கட்சி அழிக்கிற கட்டத்தில் இருக்கும்போது அதிமுக அமைதியாகவே இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சின்ற அடிப்படையில் நாங்கள் வந்து குரல் கொடுக்க வேண்டியது எங்கள் கடமை தானே. இந்த இடத்துல தான் விஜய் சொல்றாரு அதிமுகவும் திமுகவும் 1-2 பேர் கூட்டு களவாணிங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கேற்ற மாதிரியே இப்போ அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா மு.க. ஸ்டாலின் நினைச்சா 1 மாசத்துல விஜயோட ஆட்சியை மொத்தமா முடிச்சிருவாருன்னு கூட சொல்லியிருக்காரு. அப்ப அதிமுகவும் திமுகவும் கூட்டு களவாணின்னு விஜய் சொல்றது உண்மைதானா அப்படிங்கிற கேள்வியை தாவேக்காவினர் எழுப்புறாங்க. இல்லை, எங்கள் வாத்தியார் வந்து ஒன்று சொல்லுவார். ஒரு நல்லவனுக்கு பார்க்கறதெல்லாம் நல்லதாக தெரியும், கெட்டவனுக்கு பார்க்கறதெல்லாம் கெட்டதாக தான் தெரியும். இப்போ யார் களவாணின்றதை நீங்களே முடிவு பண்ணிங்க. இந்த களவாணி இந்த மாதிரி வார்த்தைலாம் நீங்கள் பயன்படுத்துறதா இருந்தால் ஜோசப் விஜய் அவர்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், இதை விட மோசமான வார்த்தைலாம் நாங்கள் பயன்படுத்துவோம். உங்களால் எங்களை ஒரு நிமிஷம் கூட சமாளிக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, கூட்டு களவாணிகள்ன்ற வார்த்தை வந்து எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரில. எதனோட அடிப்படையில் அதோட காரணம் வேணும், முகாந்திரம் வேணும். ஒன்று. சொன்ன வார்த்தை மிகப்பெரிய தவறான ஒரு வார்த்தை. அப்படி சொன்ன அந்த வார்த்தைக்கான முகாந்திரம் எதை அடிப்படையாக வச்சு சொல்கிறீங்க அதை சேர்த்து சொல்லுங்கள் ஜோசப் விஜய் அவர்களை. நாங்கள் பேசுகிறோம், ஒன்றுமே எங்களுக்கு பிரச்சனை இல்லையே. எவனா ஒருத்தர் எழுதி குத்தான்றதுக்கு நீங்கள் அப்படியே வந்து மேடையில் பேசிட்டு போயிட்டா என்ன அர்த்தம்? விளக்கத்தை சொல்லுங்கள். அவர் மட்டும் இல்லாம அந்த தாவேக்கால இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கூட அதைத்தானே சொல்றாங்க. ஏங்க அது மொத்தமாக தற்கூரி கூட்டம் அப்படிதாங்க பேசும். எதுக்கும் தலையும் தெரியாது வாழும் தெரியாதுங்க. தலை தெரியாத வாழ தெரியாத ஒரு கூட்டத்துக்கிட்ட போய் என்னத்தை பேச சொல்றீங்க சொல்லுங்க. நீங்க சொல்ற ஒரு குற்றச்சாட்டு இதன் அடிப்படையில் நான் சொன்னேன்னு சொல்லுங்க. அது நிரூபிக்க முடியுமா? முடியாது. ஒன்று. ரெண்டாவது வந்து அதிமுக வந்து களவாணி அப்படின்னு நீங்கள் சொன்னால் அதனால ஜெயிக்கப்பட்ட எம்எல்ஏ வச்சு நீங்கள் எதுக்கு சட்டமன்றத்தில் நிரூபிச்சிங்க? பெரும்பான்மையை நிரூபிக்கும் போது சிவி சண்முகம் தலைமையில் இருந்த அணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுல்ல, அப்போ ஏன் அந்த களவாணிகளோட சப்போர்ட் நீங்கள் வாங்கிட்டீங்க? அந்த களவாணிகளை தேடி போய் எதுக்கு வீட்டில் போய் சால்வ் போட்டீங்க? அந்த களவாணிகளுக்கு எதுக்கு சோபா அனுப்பிச்சிங்க? அந்த களவாணியில் ஒரு பிரிவை பார்த்து இன்னொரு பிரிவை ஏன் நீங்கள் பார்க்கல? இப்போ இதில் யார் களவாணி? உங்கள் மனசு எப்படி இருக்கோ அது மாதிரி தான் எல்லாருமே தெரிவாங்க. உங்களுக்கு பிரச்சனை அதான். எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல அந்த மனசு வந்து எனக்கு தெரிஞ்சு ஜோசப் விஜய் கிட்ட தான் இருக்குது. அவர் மனசை பொறுத்து வெளியில் பேசிட்டு. அதனால் நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு எதையுமே வந்து ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு, யாரோ ஒருத்தர் எழுதி தர குற்றச்சாட்டு நீங்கள் பேசுகிறீங்கிறது இது அப்பட்டமாக வெளியில் தெரியுது. எந்த விதமான சந்தேகமே யாருக்குமே வேணாம். ஜோசப் விஜய் அவர்கள் பேசுனது எல்லாமே ஒருத்தர் எழுதி கொடுத்தது, அந்த எழுதி கொடுத்ததை வச்சு அவர் பேசுகிறாரே தவிர அவராக எனக்கு தெரிஞ்சு பேசுன மாதிரி எந்த இடத்துலையுமே நம்ம எழுதி கொடுத்துனதை பேசுறதா இருக்கிற மாதிரி இருந்தாலும் அது அவரோட ஸ்டேட்மெண்ட்டாக தானே பொதுமக்கள் எடுத்து. அதை தான் நானும் சொல்கிறேன், அவரோட ஸ்டேட்மெண்ட்டு தான். அதனால தான் தப்பாக பேசுகிறாருன்னு சொல்கிறேன். நானும் அவரே தான் நேராக சொல்கிறேன். அவரை எழுதி கொடுத்தாலும் உங்கள் வாயில் வந்த வார்த்தைக்கு நான் உங்களை தான் சொல்கிறேன். கண்ணாடியை பார்த்து பேசுகிறீங்க, நான் உங்களை தான் சொல்கிறேன். நானும் வேறு யாரையும் சொல்லலை. அதனால் அவர் அந்த நாவடக்கத்தோடு பேசணும். அரசியலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க, அதிகாரத்துக்கு புதுசாக வந்திருக்கீங்க, முதல்ல கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டு வந்து பேசுங்க, தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுங்க. தெரியாமல் வாய்க்கு வந்ததை பேசாதீங்கன்னு தான் நானும் சொல்கிறேன்.
யாராவது எழுதி கொடுக்குறாங்க, உண்மைதான், யாரும் இல்லைன்னு மறுக்கல. எழுதி கொடுத்ததை சரியாக பேசுகிறீங்களா, அதோட அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சு பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்குறேன் ஜோசப் விஜய். அதே சமயம் கரூர்ல பேசின முதலமைச்சர் விஜய் சென்னையில ஒரு பாலம் கட்டுறதுக்கு திமுக ஊழல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது என்ன பாலம், எதுல ஊழல் பண்ணாங்கன்னு சொல்ல முடியுமா? அது அவர் தானே சொல்லணும். அதையா இப்போ ஜோசப் விஜய் வந்து வாய்க்கு வந்ததை பேசுறாரு, அதுதான் என்னோட குற்றச்சாட்டு. நீங்க சொல்ற எதுக்கும் உங்ககிட்ட ஆதாரம் இல்லை. ரெண்டாவது, என்ன வேணா பேசலான்ற முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்க. ஏன்னா அதிகாரத்தில் இருக்கீங்க. அதனால தானே ஒண்ணுமே இல்லாத பிரச்சனைகள்லாம் வந்து கோர்ட்டில் போய் அசிங்கப்பட்டு நிற்கிறீங்க. அதனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன். ஜோசப் விஜய் அவர்கள் ஒருத்தர் எழுதி கொடுக்குறாரு, அதை வந்து வசனமாக அவர் படிக்கிறாரு. சினிமாவில் எப்படி கதை வசனத்தை ஒருத்தர் எழுதி கொடுத்தா வந்து நடிச்சுட்டு போவாரோ, அதையே இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து ஒருத்தர் எழுதி கொடுக்குறத மேடையில் நடிச்சுட்டு போகிறார். நல்லா நோட் பண்ணி பாருங்கள். மற்ற தலைவர்லாம் பேசுனா ஒரே லெவலில் இருக்கும். அவர் பேசும்போது மட்டும் பாருங்கள், என்ன ஆக்டிங் அது எல்லாமே வரும் அவர்கிட்ட இருந்து. அந்த மேடையில் சிரிப்பார், அழுவார், எமோஷனல் ஆவார், எல்லாம் அப்படியே அந்த கலையும் சேர்ந்து வரும் அவர்கிட்ட. திருச்சியில் பெரம்பலூரில் நான் வந்திருந்தப்போ பெரம்பலூர் போகாமல் நான் வந்துட்டேன். அப்படி சொல்லியிருந்தா நான் கேட்டிருப்பேன். நீங்கள் கேட்குறாளா? அவங்கள விட்டுருங்க. போலீஸ் போய் சொல்லுது, நீங்களே சொல்கிறீங்களா? எந்த விதத்தில் ஒரு முதலமைச்சர் போலீஸ் துறையை கையில் வச்சுக்கிட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இப்படி பகிரங்கமாக பொய் சொல்கிறதுங்கிறது உலகத்திலே இல்லாதது. எவ்வளோ பெரிய கேவலம். சரி விட்டுருங்க. நாமளே பார்த்தோமே, கீழே இருந்து கத்துறாங்க, நீங்கள் தண்ணி பாட்டில் போடுறீங்க, ஆம்புலன்ஸ் போய்கிட்டு இருக்குது, வழி விடுங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு தான் சரி நீங்கள் பாடுங்க. இன்னைக்கு ஜேசிடி பிரபாகர் பாடலை பேசலாமா பண்ணலாமா அப்படின்னு அனுமதி கேட்குறாருல, பண்ணுங்க அப்படின்னு சபாநாயகர் சொல்கிறாருல. அதே மாதிரி ஆதவர்ஜுனா சொல்கிறார், பரவாயில்ல பாடுங்க. யார் எப்போ பாடணும்னா அங்கே செத்து விழுந்துக்கிட்டு இருக்கும்போது, அங்கே மரண ஓலம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் இங்கே குத்தாட்டம் போட்டீங்க. எவ்வளோ பெரிய ஒரு கேவலம், எவ்வளோ பெரிய அசிங்கம். அப்படி நொந்து போகுதுங்க. பார்த்தா அந்த வீடியோக்கள்லாம் இருக்குது. யாரை ஏமாத்துறீங்க? பூனை இருண்டுகிட்டுன்னா கண் உலகமே இருண்டுகிட்டுன்னு சொல்லி ஒரு கற்பனை செய்வது மாதிரி. இன்னும் சொல்கிறேன், 35% முழு மக்கள் கிடையாது. அந்த 35% விஜய்ங்கிற ஒற்றை நபருக்கு விழுந்தது கிடையாது. இந்த திராவிடம்ங்கிறது ரொம்ப நாள் ஆண்டுகிட்டு இருக்கு. ஒரு சேஞ்சுக்கு ஒன்றும் இல்லைங்க. புதுசாக ஒரு கடை திறந்துருப்பாங்க. பல வருஷமாக ஒரே கடையில் வாங்கிட்டு இருப்போம். இந்த ஏரியாவில் இந்த கடையில் தான் நாங்கள் வாங்குகிறோம். அவன் இப்போ கலராக வச்சுருக்கானே, ஏதோ புதுசாக இருக்குங்கிறானே, அங்கே போய் வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அப்படித்தான் புதிதாக வந்தவர்களே தவிர 20%க்கு மேலே உங்கள் மேல் பெரிய நம்பிக்கையோடு நீங்கள் தான் இந்த நாட்டை காப்பாற்ற வந்த ஜீவரட்சகன்லாம் யாரும் நினைக்கல. சரிங்களா? முதல் விஷயம், நாட்டை காப்பாற்றுறதை விட்டுருங்க. இந்த 41 உயிர்கள் அவர்கள் பலியானதை இப்படி அரசியல் பண்ணாதீங்க. பிணத்தின் மீது நின்று செய்கிற அந்த அரசியலை தயவு செஞ்சு ஒதுக்கி வைங்க. உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இது என்னது? இது முழுக்க நான் தான் சொல்றேன், ஹிட் அண்ட் ரன். அடிச்சு போட்டுட்டு ஓடுற ஒரு லாரியில் அடிச்சு போட்டு ஓடின லாரி டிரைவருக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு தார்மீக பொறுப்பு இல்லையா? சட்ட ரீதியாக இல்லைங்க. நான் அவர் யாரு, மதியழகனா, அவர் தான் அந்த கூட்டத்தை தயாரிச்சாரு. இவர் புஷியானந்த் தான் அதுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணாரு. மற்றபடி நான் வெறுமனே சீஃப் கெஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும். சட்டத்திலிருந்து தப்பிச்சுக்கலாம், மக்களிடமிருந்து மனசாட்சியிலிருந்து தப்பிச்சிட முடியுமா? இப்படி அதாவது அடிப்படை மன உணர்வு, மக்களின் உணர்வு இருந்திருந்ததுன்னா இப்படி பச்சை பொய்யை பேச முடியாது. அப்போ விஜய்க்கும் அந்த மனிதாபிமான உணர்ச்சி இல்லை. அவர் அங்கிருந்து ஓடி போயிட்டாரு. ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை துளி இளவும். இன்னைக்கும் அதை அந்த மக்களின் உயிரையும் அந்த இதெல்லாம் ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு விற்பனை பொருளாக, ஒரு அரசியல் வியாபாரத்துக்கான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கிறாரே தவிர இந்த மக்களுக்கு ஒரு உயிர் இருக்குங்கிறத அவர் மதிக்கவே இல்லைங்கிறதா இன்னைக்கு பேச்சை நான் பார்க்க வேண்டியது. திமுக என்னதான் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள்ல வச்சாலுமே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இப்ப அரசு வேலை தர்றதாவும் செய்திகள் வெளியாயிருக்கு. அரசு வேலை எதுக்கு கொடுக்கணும்? அரசு வேலை, நீங்க ஒரு லைன்மேன் இருக்கிறாரு, கரண்ட்டு இல்லை ஏறி உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவர் அந்த பணியில் இருக்கும்போதே வேலை செய்து இறந்து போனாருன்னா அவருக்கு அரசு வேலை கொடுக்குறாங்க. அதே மாதிரி தீயணைப்புத்துறை வீரர், அவர் 4 பேரை உயிரை காப்பாற்ற போனார், இறந்துட்டாரு, அவரு கொடுப்பாங்க. இந்த விஷயத்துக்கு எதுக்காக கொடுக்கணும்? உங்களை பார்க்க வந்தவங்க இன்னொன்று, இவர்கள் இந்த ரசிகர்கள்
இவன் இந்த ரசிகர்கள் பொழுதன்னைக்கும் விஜய் படத்தை பார்த்துக்கிட்டு விஜய்க்காக பாலுக்கு கட் அவுட் ஊற்றிக்கிட்டு அந்த மாதிரி இருந்தவங்க. நீங்கள் இந்த அரசு வேலைக்காக லட்சக்கணக்கான மாணவர்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு செஞ்சு வச்சுருக்காங்க, காத்துக்கிட்டு இருக்காங்க. 400 இடங்களுக்கு லட்சக்கணக்கான பேர் போட்டியிட்டது பார்த்துருக்குறோம். அப்படி அருமையாக இருக்கிற இந்த அரசு வேலையை நீங்கள் எடுத்து உங்கள் டயர் சக்கரத்துக்குள்ளே வந்து மாட்டினவங்கள உங்கள் வண்டி ஏற்றிட்டு போனவங்களுக்கு கொடுக்குறீங்க, அதில் நெருக்கடியை உருவாக்குனவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இப்போ அரசு வேலைங்கிறது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் இல்லை, விஜய் வண்டி டயருக்குள்ள இருக்குன்னு தானே அர்த்தமாகுது. எவ்வளோ பெரிய ஒரு மோசமான நிலைமை. இதை விஜயினுடைய அந்த பேச்சுக்கு முன்னாடி ஒரு அம்மா பேசுகிறாங்க. விஜய் பெண்களுக்கு பாதுகாப்பு விசில், மக்களுக்கு பாதுகாப்பு விசில், மக்களுக்கு வேலை வாய்ப்பு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு விசில். எந்த விசிலு? அண்ணனை பார்க்க வந்த விசில், மரத்தில் ஏறின விசில், கரண்ட் கம்பியில் தொங்குன விசில். சரிங்களா? இப்படிப்பட்ட விசில் அடித்துத்தான் இப்போ அரசு வேலையை இவங்க இழிவுபடுத்துறாங்கிறது மட்டும் இல்லை, இனிமேல் அரசு வேலை வேணும்னா விஜய் எங்கே கூட்டம் கூட்டுறாரோ அங்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை உருவாக்கி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது. நான் மட்டும் சொல்லலை, உங்களுக்கு ஆதரவு தந்திருக்கிற ஆதவன் தீட்சணி, அதாவது சிபிஐயை சேர்ந்த ஆதவன் தீட்சணியாவும் சொல்லியிருக்கிறாரு, இது ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணம். அதாவது விஜயினுடைய வண்டி வாகனத்தில் விழுந்து அதில் நறுக்கி நசுங்கிட்டோம்னா அரசு வேலை கிடைக்குங்கிற மாதிரியான முன்னுதாரணத்தை இவர் ஏற்படுத்துறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு முக்கியமானது, இவர்களுக்கு நிரந்தர வேலை கொடுக்கக்கூடாது, இது ஒரு டெம்பரவரி ஜாபாக வேணால் கொடுக்கலான்னு சொல்லி இன்னைக்கு மதுரை கிளை தீர்ப்பு வழங்கியிருக்குது. அதுவும் கூட எனக்கு அது ஒரு ஐவாஷ் மாதிரி தான் தெரியுது. அதோட பொருள் என்ன அப்படின்னா, இப்போ அவர்கள் சொல்லுவது டெம்பரவரி ஜாப், இவர்கள் அறிவிக்கிறது டெம்பரவரி ஜாப்னு சொல்லிட்டு பின்னாடி கூட தேவைக்கேற்ற மாதிரி அதை பெர்மனண்ட்டாக மாற்றிக்கிட முடியும். முதல்ல அறிவிக்கும் போது டெம்பரவரியாகவும் பிறகு பெர்மனண்ட்டாக மாற்றிக்கிடவும் முடியும். அப்போ முழுக்க சரி, இன்னொன்று கேள்வி கேட்போம். 41 பேர் இறந்து போனாங்க, 32 பேருக்கு தான் நீங்கள் அரசியல் கொடுக்குறீங்க, மிச்ச பேருக்கு எங்க? இன்னொரு கேள்வி, அந்த குடும்பத்திலேயே ஒரு அம்மா அதாவது 10 வருடங்களாக கணவனை பிரிஞ்சிருக்குது. அந்த கரூர் பிரச்சனையில் விஜய்க்கு எதிராக பேசிடுச்சு, எங்களுக்கு பதில் சொல்லணும் விஜய் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு கடுமையாக எதிர்த்து பேசணும்னா அந்த அம்மாவுக்கு 20 லட்சம் காசும் கிடையாது. அவருக்கு, அதாவது விஜய்க்கு ஆதரவாக பேசின, விஜய்க்கு ஆதரவாக சாட்சி சொல்ல வந்த, அதாவது சிபிஐ கிட்ட வந்த அவருடைய கணவருக்கு, மனைவியை கவனிக்காத, பிள்ளையை கவனிக்காத, அவர்களெல்லாம் நடு ரோட்டில் விட்டுட்டு போன 10 வருடங்களாக பிரிஞ்சு இருந்த கணவனுக்கு 20 லட்ச ரூபா காசை கொடுத்தீங்க. இது 31 வேலை வாய்ப்பு இருக்குல்ல, 32 வேலை வாய்ப்பு, இதில் அந்த கணவருக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த பையன், சின்ன பையன் ஆடுற வீடியோலாம் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், சின்ன குழந்தை இறந்து போயிருக்கிறான், இப்படி ஒரு சாவை உருவாக்கிட்டு பாதிக்கப்பட்ட தாயை விட்டுட்டீங்க, அந்த அம்மா ரோட்டில் நிற்கிது பார்த்தீங்களா? ஆனால் ஊதாரியாக விட்டுட்டு போன தகப்பனை உங்களுக்கு சாதகமாக இருக்குங்கிறதுக்காக அவருக்கு அரசு வேலையும் காசும் கொடுக்குறீங்கன்னா இந்த அரசு மக்களுக்கான அரசா? கொடுக்கறதுல கூட நியாயம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அப்போது இப்படி பார்ஷியாலிட்டி. இன்னொன்று, இந்த விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து விக்கிரவாண்டி மாநாட்டில் 6 பேர் இறந்து போனாங்க, 5 பேர் ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்க, ஒருத்தர் மூச்சு திணறி அங்கே கூட்ட நெரிசலில் இறந்து போனார். இங்கே திருச்சியில் அங்கே வந்தவர்கள் பல பேர் மூச்சு திணறி விழுந்தாங்க மயங்கி. இவ்வளவு நடந்திருக்கு. திருச்சியில் ஒரு பையன் காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வேற ஒரு வண்டியை எடுத்துட்டு, அவங்க அப்பாவே சொன்னார், நான் போகும்போது வேற வண்டியில் போனாங்க, இன்னைக்கு அவன் அடிபட்டுருக்கிறது ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் அடிபட்டுருக்கிறான், எங்கேருந்து போனான்னு தெரியல, காலேஜுக்கு போகிறேன்ட்டு அவரை பார்க்க போய் வண்டிக்குள்ள விழுந்து கைகாலம் முறிச்சு மிகப்பெரிய, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்க. கிட்டத்தட்ட 60 பேராக செத்துருப்பாங்க. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து இதுவரைக்கும் அவரை பார்க்க சென்று ஸ்டாம்பைட்லையும் ஆக்சிடென்ட்லையும் இந்த மாதிரி நெருக்கடியிலையும் செத்தவர்கள் 60 பேராவது இருப்பாங்க. நீங்கள் கொடுக்கறது 31 பேர். இதுவும் கூட முழுக்க அந்த அரசியல் காரணமே தவிர மற்றபடி இது கிடையாது. இன்னொன்று, இந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் இருக்கார் இல்லையா, அவர் அங்கே இழுத்துருக்காப்புல. அதிமுகவிலிருந்து குதிரை பேரத்தின் மூலமாக குறுக்கு சந்தில் இளநீ இழுத்து பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி இளநீ இழுக்கிற மாதிரி அடுத்தவனுடைய வலுவிலிருந்து வெற்றி பெற்ற எம்ஆர் விஜயபாஸ்கரை அடுத்த கட்சியிலிருந்து இழுத்திருக்காப்புல. அவரை வெற்றி பெற வைப்பதற்கான ஒரு கேம்பெயின் இது. 2 நோக்கம். ஒன்று, அந்த கரூர் கேஸ் இன்னும் முடியலை, அந்த சாட்சியங்கள் எல்லாம் எந்த திசையில் போய் அதுக்கு அவர்களுக்கு விளக்கம் அளிப்பாங்கன்னு தெரியாது.
இன்னும் கூடுதலாக ஒன்று அதையும் சிபிஎம்ஏ சொல்லுது, கனகராஜ் சொல்றாரு, சிபிஎம்ஐ சேர்ந்த கனகராஜ் சொல்றாரு. ஒரு பக்கம் இவருக்கு சாதகமாகவும் அவங்க வந்து பேசலாம், யாரு இந்த சாட்சிகள். இன்னொன்று இவர்களுக்கு எதிராக திமுகவுக்கு எதிராகவும் பேசலாம், திமுகவுக்கு எதிராக சாட்சி சொல்லலாம். இப்போ அப்படி கூட வாய்ப்பு இருக்குதுன்னு இப்போ நான் சொல்லலை, சிபிஎம்ஐ சேர்ந்த கனகராஜ் சொல்றாரு. அப்போ இப்படி அந்த சாட்சியங்களை தனது தேவைக்காக மாற்றுவதற்கான வேலை இங்கே நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் எல்லோருடைய குற்றச்சாட்டும். இந்த நேரத்தில் கொண்டு போய் அரசு வேலை கொடுக்கறதுங்கிறது அரசு வேலைக்காக காத்திருக்கிற இளைஞர்களை அசிங்கப்படுத்துகிற செயல். இன்னொன்று, அரசு வேலைங்கிறது அண்ணனுக்கு விசில் அடிச்சா கிடைக்கும், அண்ணன் கூட்டத்தில் வந்து செத்தா கிடைக்கும்னு சொல்றது அது நிரூபணமாயிருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அதே சமயம் கரூர் மேடையில பேசக்கூடிய விஜய், இங்க கிளீன் கவர்மெண்ட் நடக்குது, ஊழல் ஒழிக்கப்பட்டுருச்சு, பார்ட்டி ஃபண்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கே தலைதெறிக்க திமுக சட்டசபையை விட்டு வெளியே ஓடிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மீண்டும் மீண்டும் அந்த பார்ட்டி ஃபண்டுங்கிறத சொல்லிட்டே இருக்காரு. அதாவது கரப்ஷன், ஊழல், இந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் பேசவே கூடாது. தூய சக்தி, நான் வந்து தூய சக்தி அப்படின்னு சொன்னாப்புல. கையில் ஒரு பக்கம் கரூரில் 41 பேர் செத்த இரத்தக்கரை படிஞ்சிருக்கு, இன்னொரு பக்கம் அதிமுகவிலிருந்து ஊழல்வாதிகளை எல்லாம் இழுத்துட்டு வந்த அந்த ஊழல் கரை படிஞ்சிருக்கு. மொத்தமாகவே இது கரை படிந்த 2 கரங்கள். சரிங்களா? உயிர்களை பலி வாங்கியது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஊழல்வாதிகளை தன் பக்கம் இழுத்து தொடமாட்டேன், தொட்டா விட மாட்டேன், எங்க என்னுடைய பாக்கெட்டில் இழுத்து போட்டுக்கிடுவேன். இதைத்தான் உதயநிதி சொன்னார், என்னை தவிர வேற யாரும் தொட விட மாட்டேன் அப்படின்னாரு. அதை ப்ரூவ் பண்ணியிருக்காப்புல. சாதியை ஒழிச்சிட்டாரு விஜய். எப்படின்னா, சாதி கட்சியை கொண்டு வந்து தங்களோட கட்சியில சேர்த்தாச்சு, சாதி ஒழிஞ்சிச்சு. ஊழலையும் ஒழிச்சிட்டாரு. 2 விஜயபாஸ்கர் எல்லாரையும் கொண்டு வந்து உள்ள போட்டாச்சு, கடம்பூர் ராஜு உள்ள போட்டாச்சு, MC சம்பத் உள்ள போட்டாச்சு, எல்லா ஊழல்வாதியும் உள்ள போட்டாச்சு, எல்லா சாதி வரியனையும் கொண்டு வந்து உள்ள போட்டாச்சு. ஜெகநாத் மிஸ்ரா பேசினாரா இல்லையாங்க? நான் 24 தெலுங்கு மடை சட்டி தான், நான் சாதி வெறியன் தான் பேசின வீடியோ இருக்கு. அந்த ஜெகநாத் மிஸ்ரா சாவு, ஒரு அம்மா அடிச்சுக்கிட்டு அழுது சோக பாட்டு பிஜிஎம், இவர் நிற்கிறார். ரொம்ப முடியல, என்ன பண்றது? இவர் இரங்கல் தெரிவிக்கிறாரா? இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க ஊழல் சக்திகள்லாம் தாவேக்கால இணையறாங்க அப்படின்னு. ஆனா இபிஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, போறவங்க போயிட்டு போறாங்க, அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அவரே நகர்ந்து போறாரு. திமுக காரவங்களுக்கு இதுல என்ன நலன் வேண்டி கிடக்கு? அவருக்கு நல்லதுங்க. இப்ப நாங்க எங்களுக்கு நலனே இல்லை. நான் என்ன கேட்கிறேன், நான் தூய சக்திப்பா, திமுக தீய சக்திப்பா, அதிமுக ஊழல் சக்திப்பா. சொன்னது யாரு? விஜய். அப்ப ஊழல் சக்திகளை கொண்டு வந்து ஏன் சேர்க்கிறீங்கன்னு கேட்கிறோம். நீங்க தீய சக்தி தூய சக்தி தானே. தூய சக்தியில ஊழல் சக்திக்கு என்ன வேலை? திருச்சியில போய் என்ன சொன்னீங்க? அது ஓர சக்தி, கோர சக்தி. கணக்கிலே எடுத்துக்க கூடாது அதை. அப்ப கணக்கிலே எடுத்துக்காதவன் ஏன் எதுக்கு ரிசைன் பண்ணிட்டு உங்க கட்சியில வந்து சேர்றான்? சட்டமன்றத்துல அம்மையார் பிரேமலதா அவர்கள் கேட்கிறாங்க, காமராஜ் ஒரு கார்ல ஒருவர் உங்க வீட்டுக்கு வந்தாரு, அவர் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. பேசினாரா அதை பத்தி முதல்வர்? ஆளுநர் மாளிகையில் அந்த கட்சியோட தலைவரும் அந்த சட்டமன்ற உறுப்பினரையும் கூட்டிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. முதல்ல காணுன்னாரு, திருப்பி அந்த சட்டமன்ற உறுப்பினரே உடையாந்தது, 2 பேரையும் வச்சு ஸ்டேஷன்லையும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அப்ப அந்த காமராஜ், மன்னார்குடி காமராஜ் கிட்ட யாரு குதிரை பேரம் பண்ணா? அந்த மன்னார்குடி காமராஜ் கார்ல உட்காந்து உங்களுக்கு போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தத பின்னாடியில இருந்து ஒருத்தன் வீடியோ எடுத்தானே, அவன் யாரு? எல்லா ஃபுட்டேஜும் இருக்குங்க. ஆளுநர் அர்லேக்கர் அப்படியே படிக்கிறாரு உங்களோட உரைய. இதற்கு முன்னாடி இருந்த ஆளுநர் RN ரவி விட ரொம்ப வந்து கேரளாவில் மிகப்பெரிய அளவில் கம்யூனிஸ்டுகளுக்கு தொந்தரவு கொடுத்தாரு அர்லேக்கர். ஆனா இங்க வந்து ஆளுநர் RN ரவி அம்பேத்கர்னா படிக்க மாட்டாரு, பெரியார்னு எழுதினா படிக்க மாட்டாரு. ஆனா அர்லேக்கர் எப்படி தெரியுமா? பாஜகவை எதிர்த்தே படிப்பார். மாநில கல்வி பட்டியலுக்கு கொண்டு வருவோம், மத்தியில் இருக்கிற கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிற கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர இந்த அரசு முயற்சிக்கும். படிச்சுட்டு போயிருக்காருங்க. திமுக என்னதான் இப்படி எல்லாம் விமர்சனம் பண்ணாலும் திமுகவோட கடைசி முதல்வர் மு.க. ஸ்டாலினா தான் இருப்பாருன்னு தாவேக்காவினர் சொல்றாங்க. அது சொல்லி கனவு கண்டுட்டு இருக்க வேண்டியதா? இப்படி சொன்னவனெல்லாம் என்ன ஆனான்னு வரலாற பார்க்கணும். ராஜாஜி சொன்னாரு திமுக ஒழிச்சிருவோன்னாரு, ராஜாஜி எங்க இருக்காரு? அதுக்கு பிறகு காமராஜர் சொன்னாரு திமுக ஒழிச்சிருவோன்னாங்க, எங்க இருக்காங்க? அதுக்கு பிறகு எம்ஜிஆர் சொன்னாரு திமுக இதோட முடிஞ்சதுன்னாரு. ஜெயலலிதா அம்மா வந்து மைனாரிட்டி இதோட முடிஞ்சதுன்னாங்க. அதுக்கு பிறகு விஜயகாந்த், அதுக்கு எல்லாரும் பேசிட்டு போயிட்டாங்க. இன்னும் இந்த இயக்கம் இருக்குல்ல, நாங்கள் ஆட்சிக்கு வர்றது வேணா விட்டு வந்துட்டு இருக்கலாம். 75 ஆண்டு காலமாக இந்த இயக்கம் இருக்கு. தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு இயக்கத்தை சொல்லுங்க. 75 ஆண்டு காலமாக நாங்கள் ஆட்சியில் வந்துகிட்டே இருக்கோம். 67க்கு பிறகு காங்கிரஸை வரவே இல்லை. அன்னைக்கு அடிச்சு அடி, திமுக அடிச்சு அடி.
இப்போ நான் தான் கேட்குறேன், நாங்கள் அடித்து அவன் எழுந்திரிச்சு வந்தாச்சா காங்கிரஸ்? ஆனால் நாங்கள் காங்கிரஸுக்கு அவ்வளோ தூரம் துணை நின்றோம். ஆனால் எங்கள் முதுகில் குத்திட்டு போயிருக்கீங்க. இதோடு முடிஞ்சு போச்சு காங்கிரஸோட கதை. அப்போ நான் என்ன சொல்கிறேன், முக ஸ்டாலின் தானே கடைசி முதல்வர் திமுகன்றீங்க, எழுதி வச்சிங்க. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும். நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க. இன்னும் ஒரு 6 மாதம் பொறுத்துங்க. இந்த 6 மாதத்தில் இந்த 2 மாதத்துலேயே மக்கள்கிட்ட எவ்வளோ எக்ஸ்போஸ் ஆகிருக்கீங்க. தமிழ்நாடு முழுவதும் மின் பற்றாக்குறை. நேத்தி பாலவாக்கத்துக்கு பக்கத்தில், நேற்று சாலை மறியல் 9:30 மணிக்கு யார் வீட்டுக்கு பக்கத்தில் தெரியுமில்ல? முதல்வர் வீட்டுக்கு பக்கத்துலையே ரோட்டில் சாலை மறியல், ஈசிஆர் சாலையில் மறியல். உங்களுடைய சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ வரவே இல்லையா? ஈசிஆர் சரவணன் எங்கே போயிட்டாருப்பா? அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் சிப்காட்டு கொளுத்திக்கிட்டு எரியுது. சோழிங்கநல்லூர் சிப்காட்டு ஃபயர் ஆக்சிடென்ட் மகேந்திராவில் உள்ளே போய் ரீல்ஸ் போட்டுட்ருக்காங்க. யார்? சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ ஈசிஆர் சரவணன். இவங்க வெறும் ரீல்ஸ் போடுறது தாங்க, வெறி ரீல்ஸ் போடுற. அந்த அம்மா சொன்னிச்சுல, நான் வந்து ட்விட்டரில் போட்டிருந்தேன். அதில் வந்து நிறைய பேர் 3000 கோடி வந்து எங்கள் திமுக ஆட்சியில் வர வேண்டிய வேலைகள்லாம் ஆந்திராவுக்கு போயிட்டுன்னு ஒரு அள்ளி அடிச்சு விட்டுட்டு போயிட்டு, அங்கே உள்ள தொழில்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் இல்லை, எங்களோட டஃப் ஃபைட் கொடுத்தாங்க, ஆனால் அரசியல் இப்படி மாறும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. சொல்கிறது ஆந்திரா முதல்வருடைய மகன் சொல்கிறாரு, நாரா லோகேஷ் சொல்கிறாரு. உடனே இந்த கேள்வியை பத்திரிகையாளர் வந்து கீர்த்தனாட்ட கேட்கும் போது கீர்த்தனா என்ன சொல்லுது தெரியுமா? நான் கூட பார்த்தேன், என்னோட ட்விட்டரில் 2-3 பேர் போட்டிருந்தாங்க கீழே. ஏமா உன் ட்விட்டரில் போட்டிருந்ததெல்லாம் ஆதாரமாமா? நான் போட்ட ரீல்ஸே போதுமே, நான் என்ன பண்ணியிருக்கேன்னு. 6000 கோடிக்கு ஒரே ஆள் சிவகாசி பட்டாசம் வாங்குறாருங்க. இதெல்லாம் நீங்கள் நம்பணும். நம்பினாதான் விஜயன் ஆட்சி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். இல்லை நம்பலைன்னா ஒன்றும் சொல்ல முடியும். அப்போ நான் இந்த ஆட்சி, நான் 60 நாட்களில் ஒரு புது திட்டத்தை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்தார். ஒரே ஒரு திட்டம் சொல்லுங்க. அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி இப்போ நிறைவேற்றவே வேணாங்க, அதையும் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் விஜயண்ணா நீங்க 2500 குழந்தைங்களுக்கு தங்க மோதிரம் போட போறாரு. எத்தனை பேருக்கு போட போறாரு? அதை பத்தி தான் இப்போ நான் பேசிட்டு இருந்தோம். டெண்டர் விட்டீங்களா? ஜோசாலுகாஸ் நண்பர் ஓனர் வந்து உங்களுடைய நண்பர் உங்களை வந்து சந்திக்கிறார். மறுதினமே வருது தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். எவ்வளவு தெரியுமா? 1 கிராம் இன்னைக்கு ரேட்டு வந்து 14,000 சில்லற. 14,000 தான், இப்போ 13,000 வந்துட்டு. இவங்க கோட் பண்ண ரேட்டு 1 கிராம் என்ன தெரியுமா? 18,000. இடையில உள்ள இந்த 5,000 எங்க? சரி, யாருக்கு டெண்டர் விட்டீங்க? எதுவுமே இல்லை. அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைக்கு மட்டும்தான் தாய்மாமனா இருப்பேன். ஆனால் உங்களுடைய அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தீங்க? தேர்தல் அறிக்கையில் தமிழ்நாட்டில் பிறக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் நான் தாய்மாமன், தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். நீங்கள் இப்போ அரசு குழந்தைக்கு மட்டும்தாங்க தாய்மாமனாக இருக்க முடியும், தனியார் மருத்துவமனையில் பிறந்த குழந்தைக்கு தாய்மாமனாக இருக்க முடியும். நான் என்ன கேட்குறேன், ஒரு அர்ஜென்ட் எமர்ஜென்சிக்கு பக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு போயிடுறாங்க. இப்போ அவரோட அந்த குழந்தையோட அப்பா வந்து ஒரு விவசாயின்னு வச்சுங்க, இல்லை ஒரு தள்ளுவண்டி கடை வச்சிருக்காரு, இல்லை ஒரு ஆட்டோ ஓட்டுறார். எளிய குடும்பம் தானே. இப்போ அவங்களுக்கு கிடைக்காம போயிடுமா? ஏன்? ஒரே காரணம், அரசு மருத்துவமனையில் பிறக்காதனால அவங்களுக்கு கொடுக்க போறதில்ல. இப்போ நீங்க சொன்னீங்களேங்க, அதை வந்து நீங்க இன்னைக்கு என்ன செய்றீங்க? மாற்றம்னா என்ன மாற்றம்? எங்கேருந்து மாற்றம் நடந்திருக்கு? ஒண்ணுமே இல்லை. அதை தான் கேட்குறேன், வெளிப்படையான டிரான்ஸ்பரன்சி. தங்க மோதிரம் கொடுக்கறதுல டெண்டர் விடுறதுல கூட இவங்க ஊழல் பண்றாங்கன்னு சொல்ல வரீங்க? ஆமா. யார் டெண்டர்? ஒரு அரசு ஒரு திட்டத்தை அறிவிக்குன்னா டெண்டர் விடணுங்க. நீங்க இவரோட துறையில, புஷியானந்த் துறையில 6 மணி நேரத்துல ஒரு டெண்டர் க்ளோஸ் ஆச்சு தெரியுமா? எல்லாரும் பேசணும் 6 மணி நேரத்துல டெண்டர் க்ளோஸ். ஆகா சூப்பர் ஆச்சுப்பா. ஒரு டெண்டர் விடுனா எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். 6 மணி நேரத்துல முடிச்சிட்டாங்களாப்பா, என்னப்பான்னு தேடி பார்த்தா அதுலயும் ஊழல், முறைகேடு, செட்டிங் டெண்டர் பண்ணியிருக்காங்க. உடனே அம்பலமானதும் டெண்டர் ரத்து பண்ணீங்களா இல்லையா? நீங்க தப்பு பண்ணல, அப்ப ஏன் டெண்டர் ரத்து பண்ணீங்க? அப்ப அதுதான் கேட்குறேன். இன்னைக்கு தாவேக்கா கட்சிக்காரன் ஒரு ஸ்கூல்லையும் போய் என்ன பண்ணிட்டு இருக்கான், அதை நீங்க பார்க்கணும்ல. ஸ்கூல்ல போய் பாட்டு போடுதுங்க, பீஸ்ட் பட பாட்டு, ஜாலியா ஜிம்கானா, குழந்தைங்க பாடுற பாட்டு அது. இதை பாட வச்சுட்டு இருக்காங்க. இவர் யார் தெரியுமா? நேரு மாமா மாதிரி விஜய் மாமா. கேட்டாங்களா? குழந்தைகள் படிக்கிற குழந்தைகள் இருக்கிற இடத்துல விஜய் கட்சிக்கு என்ன வேலை? யாரு உள்ள விட்டா? திமுக ஆட்சியில் இப்படிதான் நடந்ததா? இதெல்லாம் ஒரு வார்த்தை கூட நான் வெளியில கேட்க மாட்டேன். அமைச்சர் ட்ரக்ஸ் பயன்படுத்தின வீடியோ பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய வீடியோ வந்துட்டு, கையில பீர் பாட்டிலோட அவர் வந்து கடற்கரையில போற மாதிரியும் மலையில உட்காந்துருக்க மாதிரியும் எக்கச்சக்க வீடியோக்கள் வந்தது. ஒரு தனிநபர் சுதந்திரம்னு வச்சுக்கிட்டா கூட பொது வெளியில பதிவு பண்ணியிருக்கிறார். அதை எப்ப தெரியுமா? அதை வெளியிடுறவனா அவர் கூட இருக்கிற நண்பனே தான் வெளியிடுறான். ட்ரக்ஸ் மாரத்தான்ல கலந்துக்கிட்டு வந்த பிறகுதான் அந்த வீடியோ வருது. ஏடா உனக்கெல்லாம் தகுதி இருக்காடா ட்ரக்ஸை பத்தி பேச அப்படின்ட்டு தான் அந்த வீடியோ எடுத்து வெளில விடுறான். அவரோட வாட்ஸ்அப்ல போட்ட வீடியோ தான். மாத்திரை நுணுக்கிறதுல தக் லைஃப் என்ன? குழந்தைக்கு மாத்திரை உடச்சு கொடுக்குறேங்கிறீங்க, அதுல என்ன தக் லைஃப்?
விஜயோட எம்எல்ஏ பதவியை ரத்து பண்ணணும்னு சொல்லி திமுகவை சேர்ந்த வேட்பாளர் ஒருவர் ராஜா அவர் இப்போ கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு. அந்த கேஸுக்கு விஜய்க்கு நோட்டீஸ் போயிருக்கு. அப்ப திமுக சதின்னு இதை எடுத்துக்க முடியாதுன்னு தாவேகாவினர் கேக்குறாங்க. இதுல சதின்லாம் இல்லைங்க. ஒரு வேட்பாளர் மேல இன்னொரு வேட்பாளர் கிளைம் பண்ணலாம். நீங்க அதெல்லாம் எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்ப தாவேகாவில் இருக்கிற பல வேட்பாளர்கள், நான் அந்த சரத்தை எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். போஸ்டர் எல்லா போஸ்ட்லயும் பாருங்க எம்பிஏன்னு அடிச்சு விட்டிருக்கும். கில்லி சரத் எம்பிஏ, சுராகுமார் பிஹெச்டி, ஏதாவது ஒன்று போட்டுப்பான். அந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கிட்டானு, பிஹெச்டி அது இதுன்னு போட்டானுங்க. என்னடான்னு பார்த்தா அந்த அம்மா ஒன்று ஜோசியம் ஒன்று பார்க்குதே, ஜோசியத்தில் கேன்சரை குணப்படுத்தலான்னு கவுண்டம்பாளையம் எம்எல்ஏ அந்த அம்மா என்ன போட்டுக்கிட்டு பிஹெச்டின்னு போட்டுக்கிட்டு டாக்டர் அப்படின்னு போட்டிருக்கு. எங்கம்மா நீ டாக்டர் அப்படின்னு கேட்டால், இல்லை நான் இந்த மாதிரி இது முடிச்சிருக்கேன், அதனால டாக்டர்னு எல்லாம் கூப்பிட்டு பழகிட்டாங்க, அதனால போட்டுக்கிட்டேன். யாராவது சொல்லுவோமா? ஆனால் இவங்க தாக்கல் பண்ண பிரமாண பத்திரம் இருக்குல்ல தேர்தல் ஆணையத்தில், அதில் பிரமாண பத்திரத்தில் கில்லி சரத்து எம்பிஏன்னு இங்கே அடிச்சு விட்டுட்டு அங்கே பிபிஏன்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி ராஜ்மோகனோட படிப்பெல்லாம் தெரியுங்களா உங்களுக்கு? இன்ஜினியரிங்கே முடிக்கல, அரியர் இருக்கு. அப்போ அவர் படித்த அந்த கல்லூரியில் படித்தேன்னு போட்டிருந்தார் ஒரு கல்லூரி. அந்த கல்லூரி இன்னைக்கு பதிவு செய்யப்பட்ட கல்லூரியாகவே இல்லை. இப்போ இந்த மாதிரி கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் முறைகேடுகளாக தன்னுடைய கல்வி தகுதியை காட்டியிருக்காங்க. ஸோ அந்த சட்டமன்றத்தில் போட்டியிட்ட திமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னும் பிற சட்டமன்ற உறுப்பினர்கள் போலியான தகவல்களை சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க மேலே இப்போ தேர்தல் ஆணையத்தை அணுகியிருக்காங்க. தேர்தல் ஆணையம் செய்யுமானா அது 100% நடக்க போகிறதில்ல. தேர்தல் ஆணையம் யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு தெரியும். இந்த ஆட்சியே பிஜேபின்னு ஆட்சிங்க. நான் தான் சொல்கிறேன், அது தெளிவாக நடக்கும். நீங்கள் பிஜேபி கொண்டு வருகிற அத்தனை திட்டங்களும் தமிழ்நாட்டில் அமுல்படுத்தப்படும். இந்த ஒரே ஒரு விஷயத்தை வச்சுப்பாங்க, விஜயண்ணா விஜயண்ணா விஜயண்ணா, அவ்வளோதான். அவர் எது செஞ்சாலும் சரியாக இருக்கும், அவர் எது பண்ணாலும் சரியாக இருக்கும், அப்படியே போகும். நீங்கள் இதை பாருங்கள், இன்னும் 6 மாதத்தில் பாருங்கள், தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழக அரசோ இதற்கு முன்னாடி இருந்த அரசுகளோ என்ன பண்ணுச்சோ, பிஜேபி எந்தெந்த திட்டங்கள்லாம் வெளில வரக்கூடாதுன்னு நினச்சிச்சோ அது அத்தனையும் இந்த 6 மாதத்திற்குள்ள எல்லாம் ஒன் பை ஒன்னாக உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஆப்பர்னு சொல்கிறாங்களே கார்டு, ஜாதி அடையாளங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் ஐடி கார்டு கொடுக்க போகிறோம். இந்த ஆப்பர் எங்கே இருக்குன்னு கேளுங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்குள்ளே ஆப்பர் வருது. நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை என்ன பண்ணுறோம்? திமுக எதிர்த்துச்சு. நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை எடுத்ததுனால 3000 கோடி பணம் கல்வி நிதி கொடுக்கல. ராஜ்மோகன் வந்தது என்ன சொன்னார்? நேஷனல் எஜுகேஷன் பாலிசியெல்லாம் நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னாரு. இப்போ ஆப்பர் மட்டும் எப்படி அக்செப்ட் பண்ண? நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்குள்ளே உள்ளது தானே ஆப்பர். பேரை மறைச்சிடுறது, திட்டத்தை உள்ள தள்ளிடுறது. நாங்கள் வேற ஒரு கல்வி திட்டத்தை இப்போ சொல்லிட்டாங்க, அதிகம் வேற ஒரு கல்வி திட்டத்தை நாங்கள் மாற்ற போகிறோம், கல்வி தரம் திட்டம் சரியில்லை, வேற ஒரு கல்வி திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு தேவையான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான கல்வி திட்டத்தை கொண்டு வர போகிறோம். வேற ஒன்றும் இல்லை, என்இபி தான். என்இபியை மறைச்சிடுவாங்க, மறைச்சிட்டு இதை உள்ள தள்ளுவாங்க. பாஜகவோட சுமூகமா இருந்து எங்களோட காரியங்களை சாதிச்சுக்கிறோன்னு தாவேகா ஸ்மார்ட்டா தானே நடந்துக்கிறாங்க. எது பாஜகவோட சுமூகமா இருந்து காரியம் சாதிக்கிறது? அதிமுக பாஜகவோட சுமூகமா தான் இருந்தது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தை அதிமுக பீரியட்ல தான் உள்ள வந்தது. உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டது அதிமுக பீரியட்ல தான் உள்ள வந்துச்சு. டங்ஷன் சுரங்கத்துக்கு கையெழுத்து போட்டு அனுமதி கொடுத்தது அதிமுக ஆட்சியால தான். இது எல்லாம் யாருக்காக செஞ்சது? பாஜகவுக்காக செஞ்சது அதிமுக. அதே போல சுமூகமா இருக்குன்னு சொல்லி இவங்க இப்ப என்ன கொண்டாங்க? விபிஜி ராம்ஜியை கொண்டு வந்துட்டாங்க. சிபிஎஸ்சியில் ஹிந்தி கொண்டு வந்தாச்சு. அடுத்தது என்ஐபிக்கு ஆப்பர் உள்ள வந்துருச்சு. இன்னும் நடக்கும். இப்போ கரண்ட் கட்டா அடுத்து கூடங்குளத்தை திறக்கணுங்க. அடுத்து இன்னொரு காப்பர் தட்டாக்குறை ரொம்ப அதிகமாக இருக்குது, ஸ்டெர்லைட்டை திறக்கணுங்க. வருதா இல்லையான்னு பாருங்க, எழுதி வச்சிங்க. இப்போ ஒருத்தனம் நான் திமுக கூட்டணிலேருந்து இன்னைக்கு போய் அங்கே நின்று அண்டி பிழைக்கிற கூட்டம் பல கூட்டம் இருக்குது. இந்த கூட்டம் எங்களோட நின்று போராடின விஷயங்கள்லாம் இன்னைக்கு அனுமதிச்சாச்சு. ஒருத்தரும் வாங்கி கொடுக்க வாயே திறக்கல. அதை நான் சொல்கிறேன், மக்களிடம் அம்பலப்பட போகிறீர்கள். எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஆட்சிங்கிறது நாங்கள் தோளில் போட்டிருக்க துண்டு. ஆனால் கட்சி நாங்கள் கட்டியிருக்கிற வேட்டி. ஆட்சியா வேட்டியானா மானம் தான் முக்கியம், வேட்டி தான் எங்களுக்கு. அதனால் மக்களுக்கான விஷயத்தில் திமுக என்றைக்குமே போராடுறதுக்கு தயங்காது, அதில் தொடர்ந்து களத்தில் நிற்கும். இங்கே ஒரு அரசியல் அறிவற்ற ஒரு கூட்டம் உருவாகி இருந்தது. அது இத்தனை நாளாக நாங்கள் கண்டுக்காமல் இருந்திருக்கோங்கிறது எங்களுக்கே தெரியல. இன்றைக்கு அந்த கூட்டத்தை திருத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதுலேயும் சில ஜாம்பிஸை திருத்த முடியாது, அது எப்படியாவது பட்டு தான் திருந்தணும்னு விட்டுற வேண்டியதான். பட் ஆனால் இனி வருகிற இளம் தலைமுறைகளிடத்துல இந்த சினிமா கவர்ச்சிங்கிற விஷயத்தை தவிர்த்து தன்னுடைய வரலாறுகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். வரலாறை தெரியாத இனம் அழிஞ்சு போயிருக்குங்க. எந்த ஒரு இனம் தன் வரலாறு தெரியலையோ, தன்னுடைய மொழி செறிவு தெரியலையோ அழிஞ்சு போயிருக்கு. போய் சட்டமன்றத்தில் பேசுறாங்க, கதறல்ஸுங்கிறாரு. ஒரு முதல்வர் சட்டமன்றத்தில் கதறல்ஸுங்கிறார். கதறல்ஸுக்கு டிக்ஷனரியில், தமிழ் டிக்ஷனரியில் எங்கேயாவது அகராதியில் இடம் இருக்கா?
நான் இப்போ போய் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருக்காக நான் லைப்ரரியில் போய் 2021 பார்க்குறேன், சட்டமன்ற லைப்ரரியில். அப்போ தலைவர் கலைஞர் இருக்கும்போது என்ன பேசினாங்க அப்படின்லாம் இருக்குது. அதில் ஒரு லைனும் இருக்குது, கரவொலி எழுப்பப்பட்டதுன்னு இருக்குது. அப்போ மேஜையை தட்டுனாங்கன்னா கரவொலி எழுப்பப்பட்டதுன்னு அங்கே வந்து பதிவு பண்ணியிருக்காங்க, ஒரு லைன் பை லைன். இப்போ இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து ஒருத்தன் போய் எடுக்கிறான்னு வச்சிங்களேன், கதறல்ஸ் என்று முதலமைச்சர் விஜய் பேசினார். கதறல்ஸுக்கு எடுத்துக்க அதிக அகராதியில் எங்கே இருக்குது? நீங்கள் என்ன வேணாலும் பேசிட்டு போயிடுவீங்களா? ஜென்சி கிட்ஸுங்க கேட்டா. அதுக்கு உங்கள் அப்பாவுக்கு பேருக்கு பதிலாக அடுத்த வீட்டுக்காரன் பேரை போட்டுக்க முடியுமாடா? அசிங்கண்டா அது. தமிழை தமிழில் சுத்தமாக பேச முடியல உனக்கு. நான் என்ன கேட்குறேன், அதை கேட்குறேன். நீ உன்னுடைய மொழியை அழிச்சிட்டனா, உன்னுடைய மொழியை அழிஞ்சு போச்சுன்னா உன்னுடைய இன வரலாறே அழிஞ்சு போயிடும். நீ வரலாறு வேணாங்கிற, எனக்கு மொழியும் வேணாங்கிற, தங்கிலீஷில் பேசிட்டு திரியிறீங்க. அதை ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. என்ன பண்ணாலும்னா அவர் அழகை பார்த்தீங்களா, அவரை பாருங்க. அதுக்கு ஒரு 10 மீடியா இருக்கான் வீடியோ எடுத்து போடுறதுக்கு. இப்போ முதல்வர் இதே தாங்க. உக்ரைனில் ஒரு அதிபர் வந்தார் தெரியுமா, உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி. அவர் வந்த பிறகு என்னாச்சு தெரியுமா, அந்த நாடு இதே மாதிரி தான். அவர் ஒரு திரைப்பிரபலம் தான், ஒரு காமெடி நடிகர் தான். ஒரு சீரீஸ் இதே மாதிரி பிரதமர் மாதிரியான ஒரு சீரீஸில் அங்கே நடித்தார். அடுத்த எலெக்ஷன்ல கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு உக்ரைனே போயிடுச்சு. உக்ரைனோட பொருளாதாரம் 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி போயிடுச்சு. ஏன்? முடிவுகள் எடுத்தது அந்த செலன்ஸ்கி. ஆமாங்க, ஆளுமை அற்றவர்கள்ட்ட அரசு அதிகாரம் போகும்போது என்ன ஆகும்? குரங்கு கையில பூமாலைன்னு எதுக்கு சொல்றாங்க? நீங்க ஒரு ஆளுமையா இருக்கும் போது தாங்க எஃபிஷியண்டா ஹேண்டில் பண்ண முடியும். திமுக ஒரு சட்டமன்ற உறுப்பினர்னா நேராலாம் சட்டமன்ற உறுப்பினராக ஆக முடியாது. ஒரு கவுன்சிலர் ஆயிருப்பான், ஒரு சேர்மன் ஆயிருப்பான், அதற்கு பிறகுதான் சட்டமன்ற உறுப்பினர். கீழே இருந்து போயிருப்பாங்க, என்னன்னு தெரியும்.